الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين. فقد قال الله سبحانه عز وجل في كلامه القديم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. كل من عليها فان ويبقى وجه ربك ذو الجلال والإكرام. صدق الله العظيم. அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த உம்மத்துகளின் மீதும் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு குறிப்பிட்ட ஆயுள் காலத்தை வழங்கி மனிதன் அந்த ஆயுள் காலத்திலே அடுத்த ஒரு வாழ்க்கைக்கான தயாரிப்பை மேற்கொள்ளுமாறு அல்லாஹ் ஆயுள் கொடுத்தான், அறிவுறுத்தி இருக்கிறான். நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை என்பது அடுத்த வாழ்க்கைக்கான ஒரு களம், ஒரு தயாரிப்பு, ஒரு பயிற்சியினுடைய இடம். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு நாள் போயாக வேண்டும். திருக்குறானிலே நிறைய இடத்துல வருகிறது. நாமெல்லாம் அடிக்கடி குர்ஆனுடைய வசனங்கள் பார்த்திருப்போம். குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், எல்லா ஆன்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும். இதில் எல்லா மனிதர்களும்னு கூட சொல்லலை, எல்லா ஆன்மாவும் தான் நஃப்ஸ்ன்னு சொல்லிட்டான். அதாவது உலகத்திலே அல்லாஹுவால் படைக்கப்பட்டு அறிவும் உயிரும் எல்லாம் நிரம்பிய அத்தனை பொருளும் வஃபாத்தாக வேண்டும். சூரா அர்-ரஹ்மான் அத்தியாயத்தில் பிரபலமான வசனம் வருகிறது: குல்லு மன் அலைஹா ஃபான், பூமியில் இருக்கக்கூடிய எல்லாரும் ஃபனாவாக வேண்டும், எல்லாரும் மௌத்தாகணும். குல்லு மன் அலைஹா ஃபான். பொதுவாக கபிரிஸ்தான்களில் அல்லது அடக்க ஸ்தலங்களில் எங்கெல்லாம் சில இடங்களில் கல்வெட்டு வைப்பாங்களோ, அவங்க தலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கல் வச்சு அதில் அடையாளமெல்லாம் வைப்பாங்களோ, அங்கெல்லாம் இந்த ஆயத்தை தான் எழுதுவாங்க. சூரா அர்-ரஹ்மானுடைய வசனம் என்ன வசனம்னா, பூமியில் இருக்கிற எல்லாரும் மௌத்தாகிய ஆக வேண்டும். குல்லு மன் அலைஹா ஃபான். இதைத்தான் அந்த கல்லில் எழுதி வைப்பாங்க. இந்த ஆயத்து இறக்கினப்போ அதுக்கு முதல்ல மலக்குகளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இருந்தது. என்னன்னா, பரவாயில்ல, பூமியில் இருக்கிற எல்லாரும் மௌத்தா போயிடுவாங்க, நமக்கெல்லாம் மௌத்து இல்லை. ஏன்னா குல்லு மன் அலைஹா ஃபான் அப்படின்னு சொன்னால் பூமியில் இருக்கிறவங்க மௌத்துன்னு தான் வருது. அப்போ வானத்தில் இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு அவங்க ஒரு மகிழ்ச்சியில் இருந்தப்போ, அடுத்து பின்னாடியே அடுத்த வசனம் இருந்துச்சு, எல்லாரும் போயிடுவாங்க, ரப்பு மட்டும்தான் இருப்பான்னு வந்துச்சு. வயபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான், ஓ நாமளும் மௌத்தாயிடுவோமா அப்படின்னா, அதாவது பூமியில் உள்ளவங்க எல்லாரும் மௌத்தாகும், வானத்தில் உள்ள எல்லாரும் மௌத்தாகும். ஏன் உலகத்துக்கு எல்லாருடைய மரணத்தையும் தீர்மானிக்கிற ரூஹு வாங்கக்கூடிய மலக்கை பார்த்து மறுமையில் ஹதீஸில் வருகிறது: மலக்குல் மௌத் அவர்களே, நீங்களும் மௌத்தாகுங்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிடுவான் என்று வருகிறது. வரிசையாக எல்லா மலக்குகளும் மௌத்தாகி விடுவார்கள். அல்லாஹ் ஒருவன் மட்டுமே இருக்கிற போது அல்லாஹ் திருக்குறானில் வரக்கூடிய அந்த வார்த்தையை சொல்லுவான்: லிமனில் முல்குல் யௌம் லில்லாஹில் வாஹிதில் கஹ்ஹார். இந்த நாளில் அரசாட்சி என்பது, இந்த நாளில் அதிகாரம் என்பது யாருக்கு சொந்தம்? அடக்கி ஆளக்கூடிய ஒரே இறைவனான அல்லாஹ்வுக்கு மட்டுமே சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லுவான் என்று வருகிறது. அன்பானவர்களே, குர்ஆனில் மரணம் குறித்து
குறித்து விரைவாக எல்லாருமே போய் சேர வேண்டும் என்பதை குறித்து பல்வேறு செய்திகள் வருகிறது. எல்லாம் சொல்லக்கூடிய வசனங்கள். முதல் வசனம் என்ன போனால் இப்போ சொன்ன வசனம் எல்லாரும் போயாகும். இன்னொரு இடத்துல சூரத்துல் ஜும்மாவில் அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் விரண்டு ஓடுகிறீர்கள், அந்த மரணம் உங்களை பிடித்தே தீரும். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நீங்கள் எந்த மரணத்திலே இருந்து விரண்டு ஓடுகிறீர்களோ ஃபைன்னஹு முலாகீக்கும், அந்த மௌத்து உங்களை சந்தித்தே தீரும். அதுக்கப்புறம் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கொண்டு போய் திருப்பி நிற்க வைக்கப்படுவீர்கள்னு வரும். இது நாம் விரண்டு போனாலும் அது துரத்தி பிடிக்குங்கிற மாதிரி. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், நீ அப்படியே போனாலும் எங்கேயாவது ஒரு பெரிய கோட்டையிலையோ அரண்மனையிலையோ போய் பாதுகாப்புக்கு உட்கார்றேன்னு வச்சுக்குவோம், மவுத்துட்டு தப்பிக்கிறதுக்காக முடியாது. எவ்வளோ உறுதியான கோட்டைக்குள்ளே இருந்தாலும் மவுத்து உள்ளே வந்துடும்னு எல்லாம் சொல்கிறான். சூரத்துல் நிசாவில் ஐனமாத்த கூடும், நீங்கள் எங்கே இருந்தாலும் யுத்ரிக்கும் மௌத்து, மௌத்து உங்களை அடையும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா, உறுதியான முறையில் ஒரு பலம் வாய்ந்த முறையிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய கோட்டை கொத்தளங்களுக்குள்ளே நீங்கள் குடியிருந்தாலும் சரியே மௌத்து உங்களை பிடித்தே தீரும்னு சொல்றாங்க. அது ஒரு இடத்தில் விரட்டோடினாலும் பிடித்துவிடும், நீங்கள் கோட்டை கொத்தளத்தில் போய் குடியிருந்தாலும் பிடித்துவிடும். இப்படி நிறைய இடங்கள்ல தப்ப முடியாது என்பதை சொல்ல வரக்கூடிய வசனங்கள் இந்த மாதிரி குர்ஆன்ல ஏராளமான வசனங்கள். அந்த மரணத்தை பொறுத்தவரை மனிதன் அவ்வளவு சீக்கிரமாக யாரும் அதை விரும்புவதில்லை, விரும்பி ஏற்பதில்லை. ஆனாலும் விரும்பி ஏற்க மாட்டான் என்கிற காரணத்தால் இறைவன் அதை வலுக்கட்டாயமாக தருகிறான். அந்த மரணத்திற்கு முன்னால் சில அடையாளங்களை அல்லாஹ் தருவது உண்டு. அந்த அடையாளங்கள்ல உடல் நலம் ஒரு முக்கியமான அடையாளம், நிறை ஏற்படுவது ஒரு முக்கியமான அடையாளம். நமது குழந்தைகள் பெரிதாகி அவர்களுக்கு குழந்தைகள் உருவானால், அதாவது பேரன் பேத்திகள் உருவானால், அடுத்த தலைமுறை உருவானால் அது ஒரு அடையாளம். உடல் திரும்ப திரும்ப பலவீனத்திற்கு பழகி போய்விட்டது என்று சொன்னால் அது ஒரு அடையாளம். இப்படி நிறைய அடையாளங்களை தருகிறான். அந்த அடையாளங்களுக்கு பார்க்கிற போது சுதாரித்து கொண்டு இறைவனை நெருங்குகிற வேலையை செய்தால் அல்லாஹ்விடம் தப்பிக்கலாம். எனவே வாழ்விற்கும் மரணத்திற்கும் இடையிலே உள்ள ஒரு பெரிய பயிற்சி களம் போல வாழக்கூடிய ஒரு சின்ன வாழ்க்கை, ஒரு 60-70 ஆண்டு காலம், அதிலே நிறைய வீணாக இருந்தாலும் கூட இனி வரும் காலத்தை அதன் அருமையை புரிந்து கொண்டு நல்ல அமல்கள் செய்து இந்த இன்மையின் மூலமாக மறுமையையும் வெற்றிக்குரியதாக ஆக்கி அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சுவனத்தில் இருக்கக்கூடிய நற்பேற்றையும் அதற்கு தயாராக வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதற்கு தௌஃபீக் செய்வானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان الله وبحمده سبحانك اللهم وبحمدك ونشهد أن لا إله إلا أنت نستغفرك ونتوب إليك. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه